अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्तुन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः ऋकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठापि नया अत्र भूः त्रिदिवतोऽप्युच्चैरधस्तापि या बद्धा भुवि मुक्तिदा स्युः अमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। தேவர்கள்லாம் அகஸ்தியருடைய தேசத்துல மிருகங்கள் பட்சிகள் இந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லாம் சுவாபாவிகமான ஒரு குரோதம் வைரித்துவத்தெல்லாம் விட்டுட்டு எப்படி அந்யோன்யமா இருந்துட்டு இருக்கு. அகஸ்தியர்களுடைய சாநித்தியத்துல தபோதேசத்துல அவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி சௌக்கியமாக ஒண்ணு கொண்டு அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறாங்கிறத பார்த்தோம். மிருகாணாம் பக்ஷிணாம் இத்தம் திருஷ்டுவா சேஷ்டாம் திரிவிஷ்டவம் அகாண்டபாத சங்கஷ்டம் நினிந்து திரிதசாபகு. 3 தசையுடையவர்கள் திரிதசர்கள்னு பேர். அதாவது பால்யம், யௌவனம், கௌமாரம், இந்த வார்த்தகம் வயோதிகம்ங்கிறது இல்லாதது 3 தசை இருக்கு. அப்படி இருக்கிறவர் தேவர்கள் மிருகாணாம் பக்ஷிணாம் இத்தம் திருஷ்டுவா ஜேஷ்டாம், இப்படி மிருகங்களுடைய பட்சிகளினுடைய ஒரு ஆச்சரியமான நடத்தையை பார்த்து என்ன நினைக்கிறாளாம், இந்த மாதிரி காசியில மிருகபக்ஷியா இருக்கிறது தேவர்களா இருக்கிறத விட உயர்ந்ததாச்சே. வரமே தே பக்ஷி மிருகாஹ பசவ காசிவாசினா ஏஷாம் ந புனராவృత్తి ந தேவா ந புனர்பவாஹ. இது ரொம்ப வரம் உயர்ந்ததாச்சேன்னா எது? மிருகபக்ஷி பக்ஷி மிருகாஹ பசவஹா, பக்ஷிகள், இந்த மிருகங்கள், பசுக்கள் காசி வாசம் பண்ணக்கூடியது எதுவாக இருந்தாலும் அந்த வாசம் இருக்கே அது தேவ சரீரத்தை விட உயர்ந்ததாக இருக்கு. ஏஷாம்ன புனராவృత్తి, இங்க வந்துட்டா அதுக்கப்புறம் திருப்பியும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இல்லை, ஜென்மா எடுத்து. தேவா ந புனர்பவாகா, தேவர்களுக்கு புனராவృత్తి இல்லைன்னு கிடையாது. எப்ப நமக்கு புண்ணியம் தீர்ந்து போயிடுதோ அப்ப இந்த மிருத்திலோகத்தை அடைஞ்சுதானே ஆகும். அதனால காசிவாசம் பண்ணக்கூடிய இந்த மிருக பக்ஷி ஜந்துக்கள் கூட நம்மளோட ஜென்மா இன்னும் சுமாரா போயிடுத்தேன்னு வருத்தப்படுறாளாம். காஷி ஸ்தைஹி பதிதை துல்யான வயம் சொர்க்கிணா கொச்சிது. சொர்க்கத்துல இருக்க நாம
இந்த காசியில இருக்க பதித்தர்களுக்கு சமம் கூட கிடையாது. நம்ம காஷி ஸ்தைஹி பதித்தைஹி ந துல்யா பயம். பதித்தர்களா இருக்கக்கூடியவர்கள் காசியில இருக்கவா இருக்காளே அவளை விடவையும் மோசமா போயிடுதே நம்மளுடைய ஜென்மா. காஷ்யாம்பதாத் பயம் நாஸ்தி சொர்க்கே பாதாத் பயம் மகது. காசியில இருக்கவா எதை பத்தியும் பயப்படுறது இல்லை. இதுக்கப்புறம் நம்ம க்ஷீணம் அடைஞ்சிட போறோம், பாபத்தை பண்றோமே, அது நடக்க போறதா இது நடக்க போறதான்ற பயம் காசிவாசிக்கு இல்லையா. ஏன்னா நித்தியம் கங்கா ஸ்நானம் விஸ்வேஸ்வர தரிசனம், அங்க இருக்கக்கூடிய லிங்கங்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு தத்துவ விஷயங்கள்ல மனசை செலுத்தி இருக்கக்கூடியவர்கள் காசிவாசிகள். அவளுக்கு இதிலிருந்து அதோகதி இருக்குங்கிற பயம் கிடையாது. ஆனா நம்ம சொர்க்கத்துல இருக்கிற நமக்கு எப்பவுமே இந்த பதன பயம் இருக்கே, எப்ப சொர்க்கவாசம் முடிஞ்சிருமோங்கிற பயம் இருக்கே நமக்கு. அதனால அவளுக்கு பார்த்த பயம் இல்லையே, பார்த்தா பயம் நாஸ்தி. அதனால வரம் காஷி புரி வாசா மாசோபவசனாதிபிகி. அதனால காசியில இருந்துட்டு மாச உபவாசங்கள் பண்ணிட்டு இருக்கிற வாசம் இருக்கே, அது எல்லாத்தவிடையும் உயர்ந்தது. விசித்திர விசித்திர சத்ர சச்சாயாம் சாயம் ராஜ்யம் நான்யத்ர நீரிஷு. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு ப்ரொடெக்ஷன் சத்ர சச்சாயம். அதனால இப்படி ஒரு நிழலை கொடுக்கக்கூடிய, ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் வேற எங்கேயும் இல்லை. அப்பேற்பட்ட காஷி சசகைர் மஷகை காஷ்யாம் யத்பதம் ஹீலயாப்யதே தத்பதம் நாப்யதே அந்யத்ர யோகயுக்தியாபி யோகிபிஹி. இங்க இருக்கக்கூடிய சசகன்ற மயலும் மஷகன்ற கொசுவும் இந்த காசியில எந்த எப்பேற்பட்ட ஒரு பதத்தை ஒரு விளையாட்டா அடைஞ்சிடுறதோ அப்படிப்பட்ட பதத்தை யோகத்தோடு கூடியவர்கள் இருக்கக்கூடிய யோகிகள் கூட அடையறதில்லை அப்படின்னு சொல்றா தேவர்கள். சசகைர் மஷகை காஷ்யாம் யத்பதம் லீலையாப்யதே தத்பதம் நாப்யதே அந்யத்ர. மற்ற இடத்துல அந்த பதத்தை அடையறதில்லை. யாருன்னா யோக யுக்தியாபி யோகிபிஹி. யோகிகள் யோகத்தோடு இருக்கும் பொழுது கூட அந்த பதத்தை அடையறதில்லை. காசியில இருக்கிற ஒரு கொசு கூட அதை சாதாரணமா அடைஞ்சிடுறது. அப்பேற்பட்ட புண்ணியக்ஷேத்திரம். பரம் வாராணசீரங்கோ நிஷங்கோ யோ யமாதபி நவயம் திருதசேஷாம் கிரிதோபி ஈதிருஷி தசா. சொல்றாளாம் தேவர்கள், வாராணசியில பிக்ஷை எடுத்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஆளு கூட யமனுக்கு பயப்படுறது இல்ல. நிஷங்கோ யா யமாதபி. ஆனா நம்ம எப்படி கஷ்டப்படுறோம்? நவயம் திருதசா ஏஷாம். நம்ம தேவர்களாகிய நமக்கு கிரிதோபி ஈதிருஷி தசா. ஒரு மலையினால இப்படி ஒரு தசை வந்துடுதே நமக்கு. ஒரு விந்திய மலை பண்ண ஒரு விஷயத்தினால இன்னைக்கு அகஸ்தியரை தேடி ஓடி வந்துட்டோம். ஒரு சாதாரண மலை நம்மளை தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. இங்க ஒரு காசியில இருக்கவன் யமனுக்கே பயப்படுறது இல்லையே. இப்ப நம்ம உயர்ந்தவனா அவா உயர்ந்தவாளா? தேவர்களை விடையும் காசிவாசிகள் உயர்ந்தவர்கள்னு தேவர்களே சொல்றான்னு சொல்றது புராணம். பிரம்மணோ திவசாம்ஷே பதமைந்திரம் வினஷ்யதி தலோகபாலம் சார்கஞ்ச சந்திரகிரகதாரகம் பரார்த்தத்வயநாசேபி காஷீஸ்தோ யோ நனஷ்யதி தஸ்மாத் சர்வ பிரயத்னேன காஷ்யாம் ஸ்ரேயஸ்ஸமாச்சரேத். பிரம்மணோ திவசா அஷ்டாம்சே. பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 8ல் ஒரு பாகம்தான் இந்திரனுடைய வாழ்க்கை. பதமைந்திரம் வினஷ்யதி. பிரம்மாவனுடைய நாள்ல 8ல் ஒரு பங்குல இந்திரனுடைய நாள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது. தலோகபாலம் சார்கஞ்ச சந்திர கிரக தாரகம். அப்படின்னா இந்த லோகபாலர்கள் அர்க்க சூரியன் சந்திரன் தாரகம் இது எல்லாமே ரொம்ப லிமிட்டட் வாழ்க்கை உடையறதுதான். ஆனா பரார்த்தத்வய நாசேபி. பிரம்மாவனுடைய 2 பரார்த்தம் முடிஞ்சாலும் கூட காஷிஸ்தா நனஷ்யதி. காசியில இருக்கிற உயிரினங்கள் நாசத்தை அடையிறது இல்ல, மோட்சத்தை தான் அடையிறது. அதனால தஸ்மாத் சர்வ பிரயத்னேன காஷ்யாம் ஸ்ரேயஸ் சமாச்சரே. அதனால ஸ்ரேயஸ் வேணும், மோட்சம் வேணும்னு விரும்புறவர்கள் எல்லா பிரயத்னம் பண்ணியும் காசியில வாசம் பண்றதுதான் உத்தமம்னு தேவர்கள் சொல்றாளாம். யத் சுகம் காஷிவாசே அத்ர ந தத் பிரம்மாண்ட மண்டபே.
அஸ்தி சேத் தத் கதம் சர்வே காஷிவாசாபிலாஷுகாக. காஷிவாசம் பண்றதுல இருக்கிற சுகம் இருக்கே, அது இந்த பிரம்மாண்டத்துல எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்றா. ஏன்னா காசிவாசம்ங்கிறது என்ன? விஸ்வேஸ்வர தியானம். ஒரு சாந்தமான மனசு, ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த வனம், அவிமுக்த கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கக்கூடிய தன்மை காசியில இருக்கும்போது கிடைக்காது. மற்ற விஷய லௌகிக பாரங்கள் குறைஞ்சு போய் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய திரிகண்டக கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காசியானது ஈஸ்வரனுடைய திரிசூலத்து மேல இருக்கு. பரமேஸ்வரனுக்கு அத்தியந்தமாக இருக்கிறதுனால ஈஸ்வரன் தூக்கி பிடிச்சுட்டு இருக்கானா. அதனால்தான் பூமிஷ்டோபி நபூஹூன்னு சொல்லுதொல்லையும் அந்த ஸ்லோகம். பூமியில இருக்கிறதாக இருக்கு, ஆனா பூமியில இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காசி கஷேத்திரத்துல வசிக்கிறதே ஒரு சுகம். ஏன்னா ஈஸ்வர சாநித்தியம் இருக்கிற இடம். எத் சுகம் காசிவாசே நதத் பிரம்மாண்ட மண்டபே. காசிவாசம் பண்றதுல இருக்கிற சுகம் பிரம்மாண்டத்துல எங்கேயும் கிடையாது. அதனாலதான் அப்படி இருந்திருந்தால், அஸ்திஜே இருந்திருந்தால் கதம் சர்வே காசிவாசாபிலாஷுகாக. அபிலாஷம் எல்லாருக்கும் என்ன இருக்கு? காசியில போயிருக்கணும், காசியில போயிருக்கணும்னு இந்த புராண காலத்திலேயே இருக்கான். காசிவாசம் பண்ணணும், காசிவாசம் பண்ணணும்னு பிரம்மாண்டத்துல இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறா. அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு சமமான ஒரு புரி கஷேத்திரம் எங்கேயும் இல்லைன்னு தானே அர்த்தமாகுதுன்னு தேவர்கள் சொல்றாலாம். ஜன்மாந்தர சகசிரேஷு யத் புண்ணியம் சமுபார்ஜிதம் தத் புண்ணிய பரிவர்த்தேன காஷ்யாம் வாசோத்ர லப்யதே. ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள்ல என்னெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கோமோ, ஜென்மாந்தர சகசிரேஷு, சகசிரம்னா ஆயிரம் இல்ல, ஆயிரக்கணக்கான அர்த்தம். பல ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள்ல நம்ம மனுஷ ஜென்மாலதான் புண்ணிய பாபம் பண்ண முடியும். மிருக ஜென்மாக்களுக்கெல்லாம் புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது. எங்க செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற தர்ம சிந்தனை இருக்கக்கூடிய உபாதி இருக்கோ அங்கதான் கர்மா ஏற்படுறது. புண்ணிய பாபம்ங்கிற கர்மா தர்மா தர்ம விசாரம் பண்ணக்கூடிய வாழ்க்கை தான் ஏற்பட முடியும். அதுவும் சுவாதந்திரியமாக அந்த தர்மா தர்ம விசாரம் பண்ணி காரியம் பண்ணக்கூடிய புருஷார்த்தம் இருக்கணும். ஃப்ரீவில். தேவர்களுக்கு கூட அப்படி சுவாதந்திரியமாக காரியம் பண்ணக்கூடிய புருஷார்த்தம் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டுங்கிறதுனால மனுஷனால மட்டும்தான் புண்ணியத்தையோ பாபத்தையோ சம்பாதிக்க முடியும்னு சொல்றது சாஸ்திரங்கள். அப்போ ஜென்மாந்தர சகசிரேஷனா ஆயிரக்கணக்கான முன்னாடி இருந்திருக்கக்கூடிய மனுஷ ஜென்மால என்ன புண்ணியம் சம்பாதிக்கப்பட்டிருக்கோ புண்ணிய பரிவர்த்தேன அந்த புண்ணியத்தெல்லாம் கொடுத்துதான் காசிவாசத்தை விலைக்கு வாங்க முடியும். அத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தாதான் காசி கிடைக்கும். காசிவாசோ அத்திர லப்யதே. காசிவாசம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா புண்ணிய பரிவர்த்தேன, புண்ணியத்தை பரிவர்த்தனம் பண்ணி விலை கொடுத்து, புண்ணியத்தை விலையா கொடுத்து வாங்கினாதான் காசி கிடைக்கும். எவ்வளவு புண்ணியம்னா ஜென்மாந்தர சகசிரேஷு எத் புண்ணியம் சமுபார்ஜிதம். எத்தனையோ ஜென்மாக்கள்ல, ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள்ல என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணிய பலத்தை மொத்தத்தையும் கொடுத்தாதான் காசிவாசம் சித்திக்கிறது. அப்பதான் மோட்சம் சித்திக்கிறதுன்னு அர்த்தம். லப்தோபி சித்திம் நோயாயாத்யதி ருத்யே திரிலோச்சனஹா. சரி, அப்படியே காசியில வாசம் பண்ணிட்டேன்னா உடனே மோட்சம் கிடைச்சிருமான்னா ஒரு கண்டிஷன்ல கிடைக்காதான். எப்பன்னா திரிலோச்சனாகிய பரமேஸ்வரனுடைய விக்கிரகம் இல்லாம போச்சுன்னா கிடைக்காது. அதனால தஸ்மாத் விஸ்வேஸ்வரம் நித்யம் சரண்யம் சரணம் ரஜே. அதனால விஸ்வேஸ்வரனை, சாட்சாத் பரமேஸ்வரனை சரணமடை. ஆசுதோஷியவர், உடனே சந்தோஷத்தை அடையக்கூடியவர் பரமேஸ்வரன். என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கிறவர்ன்றதுனால இங்க மோட்சத்தை கொடுக்கிறேன்னு காசியில சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கார் விஸ்வேஸ்வரன். அதனால தஸ்மாத் விஸ்வேஸ்வரம் நித்தியம் சரண்யம் சரணம் ரஜே. அம்பாள் காசியில இருக்கிறவன் சாப்பாடு இல்லாம இன்னைக்கும் போமாட்டான்னு அன்னபூர்ணியா இருக்கலாம். பரமேஸ்வரன் காசியில இருக்க எல்லாரும் மோட்சத்தை அடைவான்னு அவரும் விரதம் வச்சுன்னு இருக்கார். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் புருஷார்த்த சதுஷ்டயம் அகண்டம் ஹி யதா காஷ்யாம் ததான்யத்ர குத்ரஜித். தர்ம அர்த்த காம மோட்சம்னு 4 விதமான புருஷார்த்தங்கள் இருக்கு. அர்த்தம்னா பொருளை தேடுறது, காமம்னா விருப்பங்களை தேடுறது, ராகத்வேஷத்தோடு இது வேணும் இது வேண்டாம்னு அதை தேடுறது.
தர்மம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நன்மை செய்யணும்ன்ற ஒரு தன்மையோடு இருக்கிறது. இல்லைன்னா சொர்க்காதிகளை அடையணும் அப்படின்றதுக்காக காரியத்தை பண்றது தர்மம். அப்புறம் மோட்சம்ங்கிறது தான் இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னு இப்படி 4 விதமாக தான் மனுஷனுடைய ஆகாங்கைகள் இருக்கு. அதுதான் புருஷார்த்த சதுஷ்டயம்னு சொல்றோம். 4 எந்த வேலையை பண்ணாலும் விரும்பி எதையாவது விரும்பி ஒண்ணு பண்ணோம்னா இது 4க்குள்ள அது அடங்கிடும். கார் வேணும் காமம், பேங்க் பேலன்ஸ் வேணும் அர்த்தம், தங்க செயின் வேணும் அர்த்தம், ரோஸ் மில்க் சாப்பிடணும் காமம், சொர்க்கத்துக்கு போகணும் தர்மம், பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்கணும் தர்மம், இல்லையா? இப்படி எதை நீ யோசிச்சாலும் லாட்டரியில பைசா வேணுமா அர்த்தம், எதை வேணா நீ செல்போன்ல நல்ல செல்போன் வாங்கணும், இல்ல நல்ல நியூஸ் படிக்கணும், எல்லாமே அர்த்த காம தர்மத்துக்குள்ள வந்துரு. இதெல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறது மோட்சத்துல வந்தது. இப்படி 4 விதமான புருஷார்த்தங்கள் இருக்கு. 4ம் காசியில கிடைக்கிற மாதிரி எங்கேயும் கிடைக்காதுன்றார் சொல்றா தேவர்கள்லாம். அகண்டம் யதா காஷ்யாம் ததா அந்யத்ர குத்ரசித். வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடைக்காதான். அப்பேற்பட்ட காசிக்கு ஆலஸ்யேனாபியோ யாயாத் கிருஹாத் விஸ்வேஸ்வராலயம் அஸ்வமேதாதிகோ தர்ம தஸ்யாச்ச பதே பதே. சோம்பேறித்தனமாக காசியை நோக்கியும் விஸ்வேஸ்வரனுடைய கோயிலை நோக்கியும் ஒருத்தன் நடக்க ஆரம்பிச்சா கூட ஒரு அடி எடுத்து வைக்கிறதும் ஒரு அஸ்வமேத பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்றது. ஆலஸ்யேனாபி யோ யாயாத் கிருஹாத்து, வீட்டில இருந்து சோம்பேறித்தனமா மெதுவா கிளம்பி போவோம், அப்படியே மெதுவா போலாம் அப்படின்னு விஸ்வேஸ்வராலயம், காசியில இருந்து விஸ்வேஸ்வரனுடைய கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல நம்ம கும்பகோணத்துல நடக்க ஆரம்பிச்சாலும் அஸ்வமேதாதிகோ தர்மஹா தஸ்ய ஸ்யாத். அஸ்வமேதம் பண்ற தர்மத்தோட அதிகமாக அவனுக்கு புண்ணியம் கிடைக்கிறதா பதே பதே ஒரு அடி. இப்ப நிறைய அஸ்வமேதம் பண்ணுனா என்னன்னா ரொம்ப தள்ளியில இருந்து போனா கிடைக்கும் தான். கதோலியா ஜங்ஷன்ல இருந்து காசி விஸ்வநாதருக்கு போறத விட இதுல கும்பகோணத்துல இருந்து போனா எத்தனையோ அடி ஜாஸ்தியா இருக்கும். அதனால அஸ்வமேதாதிகா தர்மா ஸ்யாத். யஸ்நாத்வா உத்தரவாஹின்யாம் யாதி விஸ்வேஷ தர்ஷனே ஸ்ரத்தயா பரயா தஸ்ய ஸ்ரேயசோந்தோ ந வித்யதே. யாரு ஒருத்தன் உத்தரவாகினியாகிய கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு, கங்கை சில இடங்கள்ல தானே தட்சிணத்திலேருந்து உத்தரத்துக்கு போறது, அதுல முக்கியமான கேத்திரம் காசி. அதனால உத்தரவாகினி கங்கா யாதி விஸ்வேஷ தர்ஷனே, யாரு விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வேஸ்வர தரிசனம் பண்றாளோ, எப்படின்னா ஸ்ரத்தையா பரையா, ஸ்ரத்தையோடு கூட பரமஸ்ரத்தையோடு விஸ்வேஸ்வர தரிசனம் பண்றானே அவனுக்கு ஸ்ரேயசோந்தோன்னு வித்ததே, அவனுடைய ஸ்ரேயஸ்க்கு முடிவே இல்லைன்றான். ஸ்வர்துனி தர்ஷனாத் ஸ்பர்ஷாத் ஸ்நானாத் ஆச்சமனாதபி சந்தியோபாசனதோ ஜப்யாத் தர்ப்பணாதேவ பூஜனாத் பஞ்சதீர்த்தாவலோகாச்ச ததோ விஸ்வேஸ்வரேக்ஷணாத் ஸ்ரத்தாஸ்பர்ஷண பூஜாபியாம் தூபதீபாதிதானதः பிரதக்ஷணைः ஸ்தோத்திர ஜபைः நமஸ்காரைः நர்த்தனைः. எப்படிலாம் பண்ணணும்? ஸ்வர்துனி தர்ஷனாத்து, கங்கைய தரிசனம் பண்ணி, ஸ்பர்ஷாத்து பரமேஸ்வர ஸ்பர்ஷம் பண்ணி, கங்கைய ஸ்பர்ஷனம் பண்ணி, ஸ்நானாத்து கங்கையில ஸ்நானம் பண்ணி, ஜலத்தை ஆச்சமனாதபி ஆச்சமனியம் பண்ணி, சந்தியோபாசனதா சந்தியாவந்தனம் ஆதிகள் கங்கையிலேயே செஞ்சு, ஜப்யாத்து ஜபத்தை பண்ணி, தர்ப்பணம் பண்ணி, தேவ பூஜனம் பண்ணி, பஞ்சதீர்த்தத்தை பார்த்து, ததோ பஞ்சதீர்த்தங்கள் 5 விதமான தீர்த்தங்கள் சொல்லப்படுறது கங்கையில. இந்த பஞ்சகங்கான்னு சொல்ற இடத்துல 5 தீர்த்தங்கள், அந்த பஞ்சதீர்த்தத்தை தரிசனம் பண்ணணும்னு இங்க சொல்றது. பஞ்சதீர்த்த தரிசனாத்து, கங்கையில என்னென்னலாம் பண்ணணும்னு இங்க வரிசையா சொல்லிட்டு வர்றது. கங்கை இந்த உத்தரவாகினி அப்பேற்பட்ட இந்த கங்கையில சந்தியா பண்றது, ஜபம் பண்றது, பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்றது, பஞ்ச தீர்த்தங்கள் ஆகிய கபால மோட்சம், கபால மோச்சன தீர்த்தம், பாபமோச்சன தீர்த்தம், ரிணமோச்சன தீர்த்தம்
குலஸ்தம்ப தீர்த்தம், வைதரணி தீர்த்தம்னு இருக்கக்கூடிய 5 விதமான தீர்த்தங்கள் இங்க காசியில பார்க்க முடியறது. அப்பேற்பட்ட பஞ்ச தீர்த்த அவலோகாச்ச அதை தரிசனம் பண்ணி ததோ விஸ்வேஸ்வரே தட்சணா ஈக்ஷணாது, அதிலிருந்து அங்கிருந்தே விஸ்வேஸ்வரனையும் பார்த்து ஸ்ரத்தா ஸ்பர்ஷன பூஜாபியாம், ஸ்ரத்தையோடு ஸ்பர்ஷனம் பண்ணி பூஜை பண்றது. அதனாலதான் நான் இன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன், விஸ்வேஸ்வர ஸ்பர்ஷனம் பண்ணலாம்னு அந்த காலத்துல இருந்திருக்கு. ஈஸ்வரனை நம்ம தட்சிண தேசங்கள்ல லிங்கங்கள்லாம் போய் நம்ம ஸ்பர்ஷனம் பண்ண முடியாது. வெறும் ஆத்மலிங்க சுவாமி அந்த மாதிரி இருக்கிற எங்க பரமேஸ்வரன் பானமாக இல்லாமல் ஆத்மரூபமாகவே இருக்கக்கூடிய ஆத்மலிங்க சுவாமி அப்படின்னு என்ன சொல்றாரு, கோகர்ணம்ன்ற கஷேத்திரத்துல ஆத்மலிங்கமா இருக்கார். அங்க நம்மளுடைய ஆத்மாவே பரமேஸ்வரனா இருக்கிறதுனால நம்ம தான் பூஜை பண்ணணும், குருக்கள் பூஜை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆத்மாவாச்சே, அதுக்கு நடுவில் எங்கேருந்து குரு வர முடியும், குருக்கள் வர முடியாது. அதனால அங்க அதை தவிர மற்ற இடத்துல ஸ்பர்ஷனம் பண்ண முடியாது. இங்க விஸ்வநாதரை ஸ்பர்ஷனம் பண்ண முடியும்னு அப்பயே இன்னைக்கு இருக்கிற இந்த அஹல்யாபாய் பண்ணி வச்சிருக்கிற விஸ்வேஸ்வரர் இன்னைக்கு இவா ஸ்பர்ஷனம் பண்றாளோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, ஸ்ரத்தா ஸ்பர்ஷன பூஜாபியாம், அதனால ஸ்பர்ஷனம் பண்ணி பூஜை பண்றது அப்படிங்கிறது இருந்திருக்கு. தூப தீபாதிதானதா, தூபதானம் தீபதானம் இதெல்லாம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி ஸ்தோத்திர ஜபைஹி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி நமஸ்காரைஹி தூ நர்த்தனைஹி, நமஸ்காரம் பண்றதோடு இல்லாம நர்த்தனம் பண்றது. இன்னைக்கு ராதா கல்யாணத்துல நர்த்தனம் பண்றாளே, அந்த மாதிரி பரமேஸ்வரனை சுத்தி நர்த்தனம் பண்றதுங்கிறதும் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆனா என்ன மாதிரி அங்க சம்போதனம் பண்ணணுமா ஈஸ்வரனை, தேவதேவ மகாதேவ சம்போ சிவ சிவேதிஜா. நர்த்தனம் எப்படி பண்றான்னா, ஆடுறானா எல்லாரும் தேவதேவ மகாதேவ சம்போ சிவ சிவேதி தூர்ஜடே நீலகண்டேஷ பினாகி சசிசேகரா, ரமேசனுடைய நாமங்கள். தேவர்களுக்கெல்லாம் தேவ திவி பவஹா, தேவஹான்னா திவினா என்னன்னா பிரகாசத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். சூரியன் சந்திரன் அக்னி இதெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கறது, அதெல்லாம் தேவஹா. அந்த பிரகாசத்துக்கும் பிரகாசம் கொடுக்கறது எதுன்னா ஆத்ம ஜோதி. அதனால தேவர்களுக்கெல்லாம் தேவன் எதெல்லாம் பிரகாசிக்கிறதோ அதுக்கெல்லாம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து தேவதேவ மகாதேவ. ஏற்பட்ட பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் மகாதேவன் பேர். எல்லா எல்லாம் என்னன்னா பிரகாசிக்கிறது, எல்லா தேவதைகளும் பிரகாசிக்கிறது. அந்த தேவதைகளுக்கெல்லாம் தேவனாக அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனால மகாதேவ சம்பு சம்பவதி, மங்களமாக தானாக உற்பத்தியானவர். சிவ சிவ சிவம்ங்கிற பதத்துக்குமே மங்களம்னு அர்த்தம். சுஸ்ரேயசம் பத்ரம் மங்களம் கல்யாணம் சுபம்னு. அதே மாதிரி மாண்டூக்கியத்திலேயும் சிவ பதம் வர்றது. சிவம் அப்படின்னாலே ஆத்ம வஸ்துவை தான் சொல்றது, மங்களத்தை கொடுக்கறதுனால. அதை தவிர சிவபதத்துல ஷீவா ஷயதி வஹதி அப்படின்றதுனால சிவ ஷீவான்னு 2 சொல்லு இருக்குங்க. அந்தர்யாமியாக இருக்கிறதுனால அந்தஸ்திஷ்டதி புரிஷயனாத் புருஷான்னு சொல்லுது. ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது புருஷான்னா புரிஷயனாத் அந்தஸ்திஷ்டன் யமயதி அந்தர்யாமி, உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறவர். அதே சமயத்துல யமயதி வஹதி எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கிறவர் அர்த்தம். அதனால உலகம் முழுக்க இயங்கிறது வாஹா வஹதி. ஆனா இயங்கிறதுக்குள்ள இது எதுலேயும் அந்தர்யாமியாக இருந்துட்டு படாம இருந்துட்டு இருக்காரு பகவான். எல்லாத்தையும் தன்னால தன்னுடைய சுரூபத்தினால ஆசிரியம் கொடுத்துட்டு இருக்கார். அதே சமயத்துல இது எதிலையும் படாம இருக்க. விவர்த்த காரணம்னு சொல்றது சாஸ்திரம். வேதாந்தத்துல சொல்லும் பொழுது பரிணாமி உபாதாரண காரணம் கிடையாது, பகவான் விவர்த்த காரணம். தாம் மாறாமல் தன்னுடைய நிலை மாறாமல் இன்னொன்னத்தை ஏற்படுத்துறவர் அப்படிங்கிறதுனால
இங்க ஷயதீன்னு அந்த ஷீவாஹா சிவ சிவேதிகா தூர்ஜடே நீலகண்டேஷா. பரமேஸ்வரன் நீலகண்டன். நீலகண்டம்ன்றது என்னன்னா சாட்சாத் பரமேஸ்வரனுடைய வர்ணம் என்ன? சுத்த ஸ்படிக சங்காசம். ஸ்படிக ரூபம், தனக்குன்னு ஒரு வர்ணம் கிடையாது. சுத்த சைதன்ய ஸ்வரூபம், நிர்குண நிரவயவ நிராகார ஸ்வரூபமா இருக்கார் பரமேஸ்வரன். அப்ப எப்படிடா சிருஷ்டி ஏற்படுறது? மாயா உபகித சைதன்யம் தான் ஜெகத்து. மாயையினால ஏற்படுறது. அந்த மாயை எங்க இருக்குன்னா ஈஸ்வரன்கிட்டயே தான் இருக்கு. அந்த மாயை ஈஸ்வரன்கிட்டயே என்ன கொஞ்சோண்டு லேசமாக இருக்கு, கழுத்துல இருக்கு. நீலகண்டாதான் அம்பாள். அம்பாள் தான் நீலகண்டத்துல இருக்கிற நீலம் அம்பாள். அம்பாள் புடிச்சு வச்சுட்டா கலிதம் உத்கீர் நோத்கலிதம். இதுல பாஹ்யஸ்திதான் ரட்சித்தும் கலிதம் நோத்கீர்ண மேவத்வயா அப்படின்னு சிவானந்த லகரின்னு நினைக்கிறேன். பரமேஸ்வரன் ஏண்டா விஷத்தை சாப்பிடலன்னா உள்ளே லோகங்கள் இருக்கு, வெளியிலேயும் லோகங்கள் இருக்கு. எங்க போனாலும் ஜனங்களுக்கு கஷ்டம் ஆயிடுங்கிறதுனால காலகால விஷத்தை தொண்டையில வச்சுட்டேயே நீ சொன்ன மாதிரி கருணாமூர்த்தியார் இருக்கான்னு ஸ்லோகம். நீலகண்டேஷா பினாகின் சசிசேகரா திரிசூலபாணே விஸ்வேஷா ரக்ஷ ரக்ஷேதி பாஷனை. இந்த மாதிரி ஒரு நாமத்துக்கும் சிவதத்துவ ரகசியம்னு ஒரு கிரந்தத்துல நீலகண்ட தீட்சிதர் இது எல்லாத்தையும் ஒண்ணுக்குமான வேதாந்த அர்த்தத்தை சாரமா சொல்லியிருக்கார். இந்த 108 சிவநாமத்திற்கும் அர்த்தம் சொல்றாரு அங்க. ஹே விஸ்வேஷா ரக்ஷ ரக்ஷேதி பாஷனை, என்ன காப்பாத்து காப்பாத்துக்கிற பாஷணத்தினால முக்தி மண்டபிகாயாஞ்ச நிமேஷார்த்தோபவேஷனாது. உபவேஷனம் எங்க போய் உட்கார்றான்னா 1/2 நிமிஷம் உட்காரு முக்தி மண்டபத்துல. முக்தி மண்டபிகாயாம், முக்தி மண்டபம்னு விஸ்வேஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய இடத்துல 1/2 நிமிஷம் உட்கார்ந்தாலே தத்திர தர்ம கதாலாபாத் புராண ஸ்ரவணாதபி. அந்த 1/2 நிமிஷம் முக்தி மண்டபத்துல என்ன கேட்குவான்னா தர்ம கதைகள் கேட்கறது எல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல. அந்த கதைகள் புராணங்கள் கேட்கறது, அதை கேட்டு புராண ஸ்ரவணாதபி கேட்கறதுனால நித்யாதி கர்ம கரணா ததா அதிதி சமர்ச்சனை. நித்திய கர்மாக்களை செஞ்சு ஆதித்யத்தை பண்ணி அதிதிகளை அர்ச்சனம் பண்றதுனால பரோபகரணாத்யைஷ்ட தர்மஸ்யாதுத்தரோத்தரா. காசியில பண்ணக்கூடிய பரோபகாரங்கள் எல்லாம் என்ன? உத்தரோத்தரமான தர்மங்கள் வளர்றது. பண்ண பண்ண இன்னும் பண்ண பண்ண தோன்றது. பண்றதுனால வரக்கூடிய புண்ணியங்கள் பல மடங்காக வர்றது. இப்போ சுக்லபக்ஷே யதா சந்திரஹா கலையா கலையைததே ஏவம் காஷ்யாம் நிவசதாம் தர்மராசி பதே பதே. சந்திரன் சுக்லபக்ஷத்துல எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே கலைகள், அந்த கலை இருக்கே சந்திர கலை, ஒன்னாவது பிரதமேல ஒண்ணுமே தெரியாது, வித்தியில கொஞ்சோண்டு ரேக்க தெரியும், 3வது ஓரளவு பார்க்க முடியும். அதனாலதான் 3ஆம் காலத்தை பார்த்தா மோட்சம். அதாவது 3ஆம் பிறைய பார்த்தா அப்படி வளர்ந்துட்டே போய் பூர்ணமாசி வருதே. அப்படி மாதிரி காசியில விசுவாசம் பண்றவனுடைய தர்மமானது புண்ணியமானது வளர்ந்துட்டே போறதா நித்தியம். ஏவம் காட்சியா நிவசதாம் தர்மராசி பதே பதே ஏததே இங்கே சேர்த்துக்கணும், அன்வைக்கிறது. ஸ்ரத்தா பீஜோ விப்ரபாதாம்புசிக்தா சாகா வித்யாஸ்தாஸ்ரோதசாமி புஷ்பாண்யர்த்தா द्वे ஸ்தூல சூக்ஷ்மே மோக்ஷகாமோ தர்மவிருக்ஷோ யமீட்யா. தர்மவிருக்ஷம்ங்கிறது ஒன்று இருந்திருக்கங்க. அந்த தர்ம விருட்சத்தை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எப்பேற்பட்டது அந்த தர்ம விருட்சம்னா ஸ்ரத்தா பீஜா. அதுக்கு ஸ்ரத்ததான் விதையா இருக்கான். விப்ரபாதாம்புஜசி அம்புசிக்தா. அது ஜலம் எங்கேருந்து வருதுன்னா பிராமணர் பாதத்தை அலம்பி அலம்பி வரக்கூடிய அந்த ஜலம் இருக்கே, அந்த ஜலத்தினால்தான் இந்த மரம் தர்ம விருட்சம்ங்கிறது வளர்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிராமணனுடைய பாத பூஜை பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தர்ம விருட்சம் வளர்றதான். முதல்ல ஸ்ரத்தையால ஆரம்பிக்கிறது. ஸ்ரத்த இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. ஸ்ரத்ததான் பீஜமாக இருக்கு. விப்ரபாதாம்பு சிக்தா ஷாகா வித்யா. வித்தியை கிளைகள்
வித்யை தான் அதனுடைய எப்பேற்பட்ட வித்யை, சதஸ்ரோ தசாபி. அதனால அந்த 14 வித்யைகள் அதுக்கு கிளைகளாக இருக்கு. புஷ்பாணி அர்த்தாத் வே பலே, அர்த்தங்கள் தான் புஷ்பமாக இருக்கு. ஆசைகள் 2 பலன் இருக்கா, சூலம் சூக்மம்னு, ஒண்ணு மோட்சம், இன்னொன்னு காமம். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்றோம். ஒண்ணு மோட்சம், மத்த 3 காமத்துல சேர்த்துலாம். தர்மம் அர்த்தம் காமம் 3மே காமம் தானே ஒரு விதத்துல பார்த்தா. அதனால இதுதான் ஸ்தூலமா ஒன்று இருக்கான், சூக்மமா ஒன்று இருக்கான். தர்ம விருட்சோ அயமீட்யா, அப்பேற்பட்ட தர்ம விருட்சத்தை நமஸ்காரம் பண்ணு. அதுதான் இந்த தர்மத்தினால மோட்சமும் கிடைக்கும், காமமும் கிடைக்கும். என்ன சிரத்தையோட பண்ணு. தர்மம் வேணும், மோட்சம் வேணும்னா மோட்சம், காமம் வேணும்னா காமம், 2த்தையும் கொடுக்கக்கூடியது இந்த தர்ம விருட்சம். இதையே இமேஜரியா மட்டும் சொல்லல, அங்க தர்ம விருட்சம்னு அந்த காலத்துல ஒன்று இருந்திருக்கு. அதான் அந்த அக்ஷய வட்டம்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு விருட்சம். சர்வார்த்தானாம் அத்ர தாத்ரி பவானி சர்வான் காமான் பூரயேத் அத்ர டுட்டிஹி சர்வான் ஜந்தூன் மோச்சயேத் அந்த காலே விஸ்வேஷோத்ர ஸ்ரோத்ர மந்திரோபதேசாத். சர்வார்த்தானாம் அத்ர தாத்ரி, என்னெல்லாம் அர்த்தம் ஆசைப்படுறியோ அதை கொடுக்கக்கூடியவளாக யார் இருக்கா? பவானி. அதனால பவானி அம்பாள் பரமேஸ்வரி பவானிங்கிற பேரோட இருக்காளாம். சர்வான் காமான், ஏன்னா விஸ்வேஷகான்னு அடுத்த லைன்ல பரமேஸ்வரன் சொல்றார். அதனால பவானிங்கிறது வேற அன்னபூர்ணியோடைய பேராக இருக்கலாமோ அப்படின்னு இல்ல, சாட்சாத் அம்பாளுக்கு அங்க பவானின்னு தான் திருநாமமான்னு பார்த்தா, இங்க விஸ்வேஷகான்னு இங்க சொல்லிடுறதுனால, டுண்டின்னு சொல்லிடுறதுனால ஒரு அங்க இருக்கிற மூர்த்தியையும் தனிப்பட்ட முறையில பெயர் சொல்றதுனால பவானின்னு தான் அப்ப பெயர் இருந்திருக்கணும்னு யூகிக்க முடியாது. சர்வார்த்தானாம் அத்ர தாத்ரி பவானி சர்வான் காமான் பூரயேத் அத்ர டுண்டிஹி. டுண்டிங்கிற விக்னேஸ்வரர் நம்ம பாக்குறோம். கலிடகுருச்சியில கூட தொந்தி வளாகம் டுண்டி விக்னேஸ்வரர். காமான் பூரையேத்து, இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்றார். சர்வான் ஜந்தூன் மோச்சையேத், எல்லா ஜந்துக்களையும் மோட்சம் கொடுக்கிறார். யாரு? அந்த காலே எப்பன்னா உயிர் போற டயத்துல விஸ்வேஸ்வரனாகிய பரமேஸ்வரன் அத்திர ஸ்ரோத்திர மந்திரோபதேசாது, காதுல பிரம்மோபதேசத்தை பண்ணி இந்த பிரம்ம சாட்சாத்காரத்தினால மோட்சத்தை கொடுக்கிறார். பேர்பட்டது இந்த காஷி. காஷ்யாம் தர்மஹா தத் சதுஷ்பாத ரூபா. தர்மமானது 4 கால்களோடு இருக்கு இந்த இடத்துல. சத்தியம், தபஹா, தானம், காருண்யம், இந்த மாதிரி 4 விதமான கால்களோட இருக்கான். எதுன்னா தர்மம். காஷ்யாம் அர்த்தஸ்வோபி அநேக பிரகாரः. காஷ்யாம் காம சர்வ சௌக்கியைக பூமி. காஷ்யாம் ஸ்ரேயஸ் தத்து கிம் நாத்ரயச்சா. இங்க அர்த்தமும் இருக்கு. காமனங்களும் பூர்த்தியாகுது, சர்வ சௌக்கியங்களும் கிடைக்கிறது. அப்ப ஸ்ரேயஸ் தானாகவே கிடைக்கிறது காஷியில. விஸ்வேஸ்வரோ யத்ர ந தத்ர சித்திரம் தர்மார்த்த காமாமிருத ரூபரூபா ஸ்வரூபரூப சஹி விஸ்வரூபா தஸ்மான்ன காஷி சதிருஷி திரிலோகே. விஸ்வேஸ்வரன் எங்க இருக்கானோ அங்க என்ன பெரிய ஆச்சரியம். தர்மமும் கிடைக்கிறது, அர்த்தமும் கிடைக்கிறது, காமமும் கிடைக்கிறது, அமிர்தம்ன்ற மோட்சமும் கிடைக்கிறதுன்னு 4 புருஷார்த்தங்களும் எங்க கிடைக்குமோ அதுக்கு காஷின் பேருன்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம். ஏன்னா ஸ்வயம் விஸ்வேஸ்வரனேனா அங்க இருக்கார். ஸ்வரூப ரூப சகி விஸ்வரூபா, ஸ்வஸ்வரூபமாகவும் இருந்து விஸ்வரூபமாகவும் இருக்கார். அதான் எப்படின்னா விவர்த்த காரணம் சொன்னேன். தன்னுடைய நிலை மாறாமல் பகவான் உலகத்தை பாலிச்சுட்டு தயானோ ஜெகத் விவர்த்தி. ஈஸ்வரன் தன்னை மாத்திக்க வேண்டியதில்லை, சாட்சிபூதமாக இருக்கார். எது சாட்சிக்கப்படுறதோ அதுவும் அதே ஈஸ்வரனாக இருக்கார். அதனால ஸ்வரூப ரூபா சஹி விஸ்வரூபா. ஸ்வரூபமாக இருந்துட்டு விஸ்வரூபமாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா சர்வம் பிரம்மைவ தஸ்மான் ந காஷி சதிருஷி திரிலோகி. அதனால காஷிக்கு சமமான ஒரு இந்த விஷயம் இந்த 3 லோகத்திலும் இல்லை. திரிப்ருவானா கீர்வானா தசுஷ்டூட ஜம்முனேஹே. ஏ புலமிட்டு காஷி காஷி காஷின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் மெதுவாக அகஸ்தியருடைய குட்டீரத்திற்கு
வந்துட்டாளாம் ஆசிரமத்துக்கு. ஓமதூப சுகந்தாட்யம் படுபிர் பகுபிர் விருத்தம். அதனுடைய வர்ணனை எப்படி இருக்கா அந்த அந்த பர்ணசாலைன்னா, ஹோமத்தினுடைய புகையினால, அதே மாதிரி ஊதுவத்தி தசாங்கம் இதெல்லாம் உடைய சுகந்தினால மேக மண்டலமாக புகை பூண்டு சுத்தின்னு இருக்கா. அப்படியே வாசனையோடு அந்த பர்ணசாலை முனிவர்களுடைய குட்டீரம். அது மட்டும் இல்ல, வட்டுபிகி பகுபிகி மிருதம். திவ்ய சிஷ்யாள்லாம், வட்டுனா குழந்தைகளா இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் சுத்தி சுத்தி ஏகப்பட்ட பேர் சுத்தி இருக்காளாம் வித்தியார்த்தியர். ஷியாமாகாஞ்சலியாஞ்சார்த்த ரிஷிகண்யானுயாயிபிஹி திருதோபகிரக தர்பாஸ்மை வைரலங்கிருதம். மான்கள் தன்னுடைய வாயில தர்பைய கவ்விட்டு ரிஷிகன்யைகள் பின்னாடி தொடர்ந்து போறதா. ரிஷிகன்யைகள் கையில திரவியங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்காளாம். சார்திரவல் கலகௌபினைஹி விருக்ஷசாகாவலம்பிபிஹி பத்தும் விக்ன மிருகான் திக்ஷு பாகுராவிரிவாவிருதம். அங்க மரங்கள்ல ரிஷிகளுடைய கௌபீனமும் மரவுரியும் அங்கங்க உணர்த்தப்பட்டிருக்கான். அது ஒரு வலை மாதிரி இருக்கான். சாகாவலம்பிபிகி, கிளைகள்ல இருக்கக்கூடிய இந்த கௌபீனங்கள், விருட்சசாக்கைகள்ல இருக்கக்கூடிய இந்த கௌபீனம், சார்திரவல்கல கௌபீனங்கள் என்னன்னா எப்படி இருக்கான்னா, மிருகங்களை பிடிக்கக்கூடிய வலை மாதிரி இருக்கான். என்ன மிருகம்னா விக்ன மிருகான். விக்ன மிருகான் பத்தும் திக்ஷு பாகுராபிகி இவ ஆவிருத்தம். அதனால அங்கெங்கேருந்து வரக்கூடிய விக்னம்ன்ற அந்த மிருகங்களை பிடிச்சி கட்டுற இடமா கட்டுறதாக்காகவும் வலையில பிடிக்கிறதாகவும் இருக்கா மாதிரி எங்க பார்த்தாலும் இவாளுடைய வஸ்திரங்கள்லாம் பரவி இருக்கா. பதிவிரதாசிரோரத்ன லோபாமுத்ராந்திரி முத்ரையா முத்ரிதம் வீக்ஷ்ய தன்னேம பர்ணசாலாங்கனம் சுராஹா. இந்த பர்ணசாலையில சில காலடிகள் இருக்கா. அதை பார்த்து நமஸ்காரம் பண்றாளாம் தேவர்கள்லாம். யாருனுடைய முத்ரிதம் வீக்ஷ்ய, கீழே அது அலங்கரிக்கப்பட்ட, எதனால் அலங்கரிக்கப்பட்ட அங்கிரி முத்திரையா, காலடி தடங்கள்னால அலங்கரிக்கப்பட்டதாகிய தரைய பார்த்து பர்ணசாலையில தேவர்கள்லாம் நமஸ்காரம் பண்றாளாம். யாருடைய காலடி படர்ந்திருக்குன்னா பதிவிரதா சிரோரத்ன லோபாமுத்ராங்கிரி, பதிவிரதா சிரோமணியாக இருக்கக்கூடிய லோபாமுத்திரையினுடைய காலடிகள் இருக்கிறத பார்த்து அதுக்கு நமஸ்காரம் பண்றாளாம் தேவர்கள்லாம். நிசர்ஜித சமாதிஞ்ச திருத கர்ணாட்சமாலிகாம் அதிஷ்டிச பிருஷீபிருஷ்டம் பரமேஷ்டிவதுஷ்டம் புரோகஸ்தியம் சமாலோக்ய சர்வே தேவாः சவாசவாः பிருஷ்டவதனாः ரோஜுः ரோச்சைர் ஜய ஜயேதி ச. விசர்ஜித சமாதிஞ்ச, சமாதியில இருந்து வெளிவந்தவராகிய அகஸ்திய மகாமுனிவர் சமாதி நிஷ்டையில இருக்கார். இப்பதான் வெளியில வந்திருக்கார். அதனால வந்ததுனால உடனே திருத்த கர்ணாட்சமாலிகாம், சமாதியிலிருந்து வெளியில ருத்ராட்சம் முதலான மாலைகளை கழுத்துல போட்டு உட்கார்ந்து இருக்காரா. அதிஷ்டித பிருஷீபிருஷ்டம், ரிஷிங்கிற ஆசனத்துல, ரிஷியினுடைய முனிவனுடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பரமேஷ்டி வதுத்கடம். பரமேஷ்டினா உயர்ந்த ஒரு யாகம் பண்ணக்கூடிய முனிவர் அர்த்தம். புரோகஸ்தியம் சமாலோக்கிய, முன்னாடி அப்பேற்பட்ட அகஸ்தியர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து சர்வே தேவாகா, எல்லா தேவர்கள் சவாசவாக, இந்திரனோடு கூட அத்தனை தேவர்களும் பிரகிஷ்ட வதனாக, முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துட்டான். ரோஜு ரோச்சைர் ஜெய ஜெயேதி ஜெய 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 அகஸ்திய ஜெய ஜெயன்னு அவரை ஜெயகாரம் பண்றாள். முரிர் உத்தாயதான் சர்வான் உபாவேஷ்ய யதோசிதம் ஆஷீர்பிரவி நந்தியாத பிரபஞ்சாகம காரணம். முனிவர் அவள்லாம் எழுந்திருக்க சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாராம். கொடுத்துட்டு கேட்கிறா, எதுக்கா வந்திருக்கேன்னு கேட்கிறாளாம். அப்படின்னு இந்த 3ஆம் அத்தியாயம் முடியறது வியாசர் சொல்லி முடிக்கிறார். வியாசோவாச்ச
இதம் புண்ணியதமாக்கியானம் சுத்வா பக்தி சமன்விதः படித்வா பாடயித்வா விரத ஸ்ரத்தாவதாம்புரः விதூய சர்வ பாபானி ஞாத்வா ஞாத்வா கிருதான்யபி வர்ணேன யானேன கச்சேத் சிவபுரம் துருவம். இந்த புண்ணிய கதை இது கேட்டோமே 3ஆம் அத்தியாயத்துல புண்ணியத்தம் ஆக்கியானம், புண்ணியத்தோடு புண்ணியமாக இருக்கக்கூடிய இந்த கதைய சுத்வா பக்தி சமன்விதா, பக்தியோடு யாரு கேட்கிறாளோ படித்வா பாடயித்வா, தானும் படிச்சு அடுத்தவாளுக்கும் படிக்க வச்சு விரத ஸ்ரத்தாவதாம்புரா, ஸ்ரத்தையோடு கூட இந்த படிக்கிறவர்கள் அடுத்தவாளுக்கு சொல்றவர்கள் தூய சர்வ பாபானி, எல்லா பாபங்களும் போய் தெரிஞ்சு செஞ்ச பாபமா இருந்தாலும் தெரியாம செஞ்ச பாபமாக இருந்தாலும் சர்வ பாபங்கள் போய் என்ன பண்றாளா, ஹம்சவர்ணேன யானேன, விடவிலேர்ந்து இருக்கக்கூடிய இந்த யானத்துல ரசத்துல உட்கார்ந்துட்டு கக்கே சிவபுரம் துருவம், சிவபுரத்தை போய் அடைகிறார்கள். ஹம்சவர்ணம் ஏன்னா ஞானம், ஞானத்தினால பரமேஸ்வர சாகித்யம் இந்த இடத்துல ஞானத்தை சொல்றது. ஹம்சவர்ணேன உபனிஷத் ஞானத்துக்கு வெள்ளையா இருக்கக்கூடியதுனாலதான் பார்க்கடல்னு சொல்றோம். அதுல இருந்து கடையும் பொழுதுதான் வாக்கியங்கள் கிடைக்கிறது ரத்னமாக. அந்த ஹம்சவர்ணமாக இருக்கக்கூடிய ஞானத்தினால சிவபுரத்தை அடைகிறார்கள். நித்தியம் அர்த்தம், துருவம்னா துருவமாக எப்பவுமே இருக்கக்கூடிய சிவபுரம் எதுன்னா ஸ்வரூபம் தான். அதை அடைகிறார்கள்னு சொல்லி மோட்சத்தை அடையிறதுக்கு ஹேத்துவாக இருக்கு இந்த வித்தாந்தம். இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷி சாகஸ்தியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷிகண்டே அகஸ்தியாசிரம வர்ணனம் நாம திதியோத்தியாயः. அகஸ்தியாசிரம வர்ணனம்னு சொல்லக்கூடிய 3வது அத்தியாயம் 4வது ஆரம்பிக்கிறது. அத சதுர்த்தோத்தியாயः பதிவிரதாக்கியான வர்ணனம். இப்போ லோபாமுத்ராய பத்தி வர்ணனம் பண்றது இந்த அத்தியாயம். பதிவிரதா ஸ்திரீ எப்படி இருக்கணும் அப்படின்னு லோபாமுத்ரா பத்திய வர்ணனமாக, அதே மாதிரி பதிவிரதையா இருந்து பின்னாடி விதவையானாலும் எப்படி எல்லாம் உபாசனை பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இதுல சொல்லப்படுறது. ஸ்திரீகளுக்கு என்ன விதமாக தர்மம் பண்றது சொல்லப்படுறதுன்னு இதுல பார்க்கலாம். பதி இருக்கிற வரைக்கும் தர்மம் வேறையா இருக்கு. பதி போனதுக்கு அப்புறம் அவள்லாம் சுயமாகவே பதி இருந்தா என்ன மாதிரி பண்ணுவாரோ அத்தனை தர்மங்களும் இவாளுக்கு சொல்லப்படும். விப்ரர்கள் பிராமணர்களை உபச்சாரம் பண்றதுல இருந்து அவளுக்கு ஆகுதிகள் கொடுக்கறது, அவளுக்கு ஸ்ராத்தாதி கர்மாக்கள் பண்றது எல்லாம் ஸ்திரீகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரையும் பதியினுடைய ஸ்வரூபமாக பார்த்து அந்த பதியை தியானம் பண்ணி இவாளை வச்சு காரியம் பண்ணலாம்னு சொல்லப்படும். அதனால ஸ்திரீகளுக்கும் இந்த தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை இதுல நம்ம பார்க்கலாம். சூத உவாச்ச முனிபிருஷ்டாஸ்ததா தேவா பகவன்ஸ்தே கிமப்ருவன் சர்வலோக ஹிதார்த்தாய ததாத்யாஹி மகாமுனே. இப்ப எதுக்கா வந்தீர்கள்னு கேட்டோடனே தேவர்கள்லாம் என்ன சொன்னா அதை உலகத்திற்கு நன்மை ஏற்படுறதுக்காக அதை சொல்லணும்னு வியாசாச்சாரியால பார்த்து கேட்கும். ஸ்ரீ வியாசோ வாச்ச அகஸ்தி வச்சனம் சுத்வா பகுமான புரஸ்ஸரம் திஷணாதிபதேராஸ்யாம் ஆஸ்யம் விபுதா வியாலு லோகிரே. அதனால அகஸ்தியனுடைய வாக்கியத்தை கேட்டு பிரகஸ்பதியானவர் சொல்றார், ஜெகநாதிபதே ஆசியம், தன் வாயால விபுதா வியாலலோ லோகிரே ஆலோ வாக்பதி ருவாச்ச. என்ன சொன்னார்? சுன்வகஸ்தியே மகாபாக தேவாகமன காரணம். அகஸ்திய முனிவரே, எதுக்கு தேவர்கள்லாம் வந்திருக்கான்றதை கேளுங்கோ அப்படின்னு பிரகஸ்பதி சொல்றார். தன்யோசி கிருதகிருத்யோசி மான்யோசி மகதாமபி. முதல்ல ஸ்தோத்திரம் பண்றார். நீர் அகஸ்தியராகிய நீர் கிருதகிருத்தியராரீர், தன்யரானீர், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சவரா இருக்கீர், எல்லாராலையும் மதிக்கப்படுறதா இருக்கீர். ஏன்னா பிரத்யாசிரமம் பிரதி நகரம் பிரத்யரண்யம் தபோதனாஹ கிம் ந சந்தி முனிஸ்ரேஷ்ட காசித் அன்யை. எல்லா இடத்துலயும் ஆசிரமம் இருக்கு,
எல்லா நகரத்திலயும் ஆசிரமம் இருக்கு, எல்லா காட்டுலயும் ஆசிரமங்கள் இருக்கு. அந்த ஆசிரமங்கள்ல தபஸ்விகள் நிறைய இருக்கா, இல்லாமையா இருக்கா? ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர் இல்ல. ஏன்னா தப்போ லட்சுமி ஸ்வயி தபசுன்ற அந்த மகாலட்சுமி உங்கள்கிட்ட தான் இருக்கா. பிராமம் தேஜஸ் ஸ்வயி ஸ்திரம், பிரம்ம தேஜஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கு. புண்ணியலட்சுமி ஸ்வயி பரா ஸ்வயி ஔதாரியம் மனஸ்வயி உங்கள்கிட்டதான் புண்ணியலட்சுமி இருக்கா. உதாரம்ன்றதும் உங்க மனசுலதான் உட்கார்ந்து இருக்கு. பதிவிரதா இயம் கல்யாணி லோபாமுத்ரா சதர்மிணி, பேர்பட்ட பதிவிரதையா இருக்கக்கூடிய லோபாமுத்ரா சகதர்மச்சரணியாக மங்களத்தை கொடுக்கக்கூடியவளாக உங்கள்கிட்ட தான் இருக்கா. எப்படி இருக்கான்னா தவாங்க சாயையா துல்லியா எத்ததா புண்ணியகாரிணி, உங்களோட நிழல் மாதிரி உங்க கூடயே இருக்காளே. அப்பேற்பட்ட லோபாமுத்ராவுடைய கதையை கேட்கறதே புண்ணியமாச்சே. பதிவிரதாஸ்வரும் அருந்தத்யா சாவித்ரியாபி அனுசூயா சாண்டில்யா ச சத்யா ச லக்ஷ்மியா ச சதரூபயா மேனயா ச சுனீத்யா ச சஞ்ஞயா ஸ்வாகயா ததா யதா ஏஷா வர்ணியதே ஸ்ரேஷ்டா ததான்யேதி நிச்சிதம். பதிவிரதைகள் பல பேர் இருக்கா. அருந்ததி, சாவித்ரி, அனசூயா, சாண்டில்யா, சதி, லக்ஷ்மி, சதரூபா, மேனா, சுனீதா, சுனீதி, அப்புறம் சஞ்ஞா, ஸ்வாகா. இப்படி உத்தமமான பதிவிரதா ஸ்திரீகள் இருந்தாலும் உன்னுடைய பத்னியான லோபாமுத்ரா சமமில்லியே ஏஷா வர்ணியதே சிரேஷ்டா சிரேஷ்டான் தனோத்யேதி நிச்சிதம். எப்பேற்பட்டது இந்த பாதிவிரத்தியம்ன்றத இனிமே வரிசையா சொல்லிட்டு போறது இந்த புராணம். தேவர்களே சொல்றாளாம். இல்ல இங்க இவர் சொல்றார், பிரகஸ்பதி சொல்றார், புங்கே புங்கே தொய் முனே திஷ்டதி திஷ்டதி தொய் திஷ்டதி. நீங்க சாப்பிட்ட அப்புறம் தான் அவ சாப்பிட்றா, நீங்க நின்னதுக்கு அப்புறம் தான் அவ நிக்கிறா, நீங்க நின்று இருந்தா அவ நிக்கிறா. வினித்ரிதேஜ நித்ராதி பிரதமம் பிரதிபுத்தியதே. நீங்க தூங்கின அப்புறம் தூங்குறா, தூங்குறதுக்கு எழுதுகிறதுக்கு முன்னாடி எழுதுகிறா. அதான் பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினின்னு ஒரு இது உண்டு தமிழ்ல. அதை வச்சு ஒரு காமெடி கூட வரும் ஒரு படத்துல, அதான் தெரியுமே அதான் தெரியும். அந்த மாதிரி இங்க வினித்ரிதேஜ நித்ராதி பிரதமம் பிரதிபுத்தியதே அனலங்கிருத்தம் ஆத்மானம் தவனோ தர்ஷயேத் பகிது. அலங்காரம் பண்ணாம எப்பவும் முன்னாடி நிக்க மாட்டாளாம். இப்படி பாதிவிரத்திய தர்மத்தை வரிசையா சொல்லிட்டு போறது நம்ம பார்க்கலாம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.